ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா அதுவும் ஒரு ரிலேஷன் தான். ஆனால் என்ன இருக்குன்னா வித் ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் இருக்கும். ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் ஒரே ஒரு இமேஜ் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த ஒரு இமேஜும் எப்படி இருக்கணும் அப்படின்னா த இமேஜஸ் யூனிக்காக இருக்கணும். ஓகேவா? இதான் என்னது ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரிலேஷன்ஸ் பட் வித் ஹேவிங் சம் ஆஃப் த ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ். ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் இமேஜ் இருக்கணும். அந்த இமேஜ் அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கணும். இது உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த ஆரோ டயக்ராமில் டொமைனை நீங்கள் என்னென்னு பண்ணிக்கோங்க நினச்சிக்கோங்க, பர்சனாக நினச்சிக்கோங்க, இதை பிளேஸாக நினச்சிக்கோங்க. நம்மளுடைய அந்த ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் என்ன சொல்லுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பர்சன் அட் த டைமில் ஒரு பிளேஸ் தான் போக முடியும். ஒரே நபர் ஒரு அட் த டைமில் 2 இடத்துக்கு போக முடியாது. ஓகேவா? 2னா 20 தான் போக முடியும், 4னா 40, 6னா 60. இவங்க எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பர்சன் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. இது என்னது? ஒரு ஃபங்க்ஷன்ஸ். இப்படி இருந்தால் இதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? பொதுவாக ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இஸ் ஆக்ட் அஸ் அ ஃபங்க்ஷன், இஸ் இஸ் ஃபங்க்ஷனிங். ஓகே, என்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா இட் ஃபங்க்ஷன்ஸ் பை சம் டிஃபைன்டு கண்டிஷன்ஸ். ஓகேவா? இங்கே ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா எஃப்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் எதையாட்டி இன்புட்டை கொடுத்தீங்க அப்படின்னா அது 10ஆல் மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இதில் என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாங்கன்னா எஃப் ஆஃப் x is equal to 10x அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே இந்த இன்புட் 2ங்கிற ஒன்று இன்புட்டை உள்ளே கொடுக்க இது என்ன பண்ணும்? இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த 2ஓட 10 மல்டிப்ளை பண்ணி 20 வெளியே கொடுக்கும். அதே இது 4ங்கிற ஒரு இன்புட்டை நான் உள்ளே கொடுக்க சொல்ல இது என்ன பண்ணும்? 4 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 40 வெளியே கொடுக்கும். இதே மாதிரி 6னா 16 வெளியே கொடுக்கும். இதான் என்னது? ஒரு ஃபங்க்ஷனுடைய செயல்பாடு. ஓகேவா? ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு நடுவில் வரக்கூடிய ஒரு இயக்கம் இல்லைனா ஒரு செயல்பாடு. அது ஏற்கனவே வரையறப்பட்டிருக்கும். இந்த மிஷின் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஜென்ரலாக ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ கமா பி. ஃபங்க்ஷனுங்கிறது ரிலேஷன் எடுக்கிறனால இதுவும் ஒரு ஆர்டர் பேராக தான் இருக்கும். அந்த ஆர்டர் பேர் எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்ரி எலமெண்ட் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ தர் எக்ஸிஸ்ட் அண்ட் யூனிக் இமேஜ் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. ஓகேவா? அந்த டொமைன் ஏல உள்ள டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கோடொமைனில் என்ன இருக்கணும்? ஒரு இமேஜ் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னா எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன்ஸ். இதே மாதிரி தான் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ஏ டு பி. ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10x அப்படின்னு வரையறுக்கப்பட்டிருக்கு. இதில் எக்ஸுங்கிறது இன்புட்டாக இருக்கும், அந்த 10x அப்படிங்கிறது அவுட்புட்டாக இருக்கும். அந்த அவுட்புட் அப்படிங்கிறது நமக்கு அங்கே அந்த கோடு மேலே கேபிட்டல் ஒய்ன்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி கேபிட்டல் எக்ஸ்க்குள்ளே உள்ள எலமெண்ட்டை எக்ஸ்ன்னு டினோட் பண்ணுறோமோ அதே மாதிரி கேபிட்டல் ஒய்க்கு உள்ள எலமெண்ட்டை ஒய்ன்னு டினோட் பண்ணுவாங்க. தட் இஸ் அந்த இடத்துல இஸ் ஈக்குவல் டு 10x அப்படின்னு சொன்னால் இஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக வேல்யூஸ் அப்ளை பண்ண சொல்ல ஒய்ங்கிறது இமேஜஸ், ஒவ்வொரு இமேஜஸ் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஒய் அப்படிங்கிறது 10 ஆஃப் எக்ஸ். இப்போ எக்ஸுக்கு பதில் 1 போட்டிங்க அப்படின்னா 10 வரும். 2 போட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதில் 2 போட்டிங்க அப்படின்னா எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 10 இன்ட்டு 2 அப்படின்னா 20 அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 20. அதாவது எக்ஸுங்கிற அந்த டொமைனில் உள்ள 2க்கு கோடொமைனில் 20 அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கும். அதை இப்படி தான் டொனேட் பண்ணுவாங்க. இதில் அந்த 2க்கு 20 இமேஜாக செயல்படும். அப்படியே இன்வர்ஸ் வந்தீங்கன்னா 20க்கு இந்த 2 ப்ரீ இமேஜாக செயல்படும். நமக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் இமேஜ் அண்ட் ப்ரீ இமேஜ். ஓகேவா? டொமைன்ஸ் கண்டுபிடிங்க அப்படிம்பாங்க. டொமைன் ஆஃப் எஃப் கண்டுபிடிங்க, அந்த ஃபங்க்ஷனுடைய டொமைனை கண்டுபிடிங்க அப்படிம்பாப்பில். டொமைன் ஆஃப் எஃப் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஃபங்க்ஷனில் உள்ள எலமெண்ட்டை ஆர்டர் பேரில் எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த ஆர்டர் பேரில் வரக்கூடிய மொதல் எலமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் என்னது? இஸ் அ டொமைன் ஆஃப் எஃப்ஆ இருக்கும். இஸ் ஈக்குவல் டு த கண்டிஷன்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ். ரிலேஷன்ஸ் எப்படி டொமைன் கண்டுபிடிப்போம் அதேமாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ் ஆன டொமைனு. அதே மைனில் உங்களுக்கு அந்த ஆர்டர் பேர் இல்லாமல் டொமைன் கண்டுபிடிங்கன்னு ஆரோ டயக்ராம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இன்புட் டொமைனில் உள்ள இன்புட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் எதாக இருக்கும்? டொமைனாக இருக்கும். ஓகேவா? அதான் டொமைன் ஆஃப் எஃப்ஆ இருக்கும். ஓகேவா? எவ்ரி இன்புட் ஆஃப் எஃப். அடுத்து கோடொமைன் அப்படிங்கிறது டோட்டல் எலமெண்ட் ஆஃப் ஒய். கேபிட்டல் ஒய் அப்படிங்கிற அந்த கோடொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே ஃபங்க்ஷனுக்கும் எப்படி செயல்படும்? கோடொமைனாக தான் செயல்படும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் ரேஞ்ச் ஆஃப் எஃப். ரேஞ்ச் ஆஃப் எஃப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்ரி யூனிக் இமேஜ் ஆஃப் எஃப். நீங்கள் ஒயில் இந்த கோடொமைனில் என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா இமேஜ் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இமேஜ் அப்படிங்கிறது எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் ஆப்ரேட் ஆகி இமேஜ் வந்திருக்கும். அந்த இமேஜ் அப்புறம் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னா அதுதான் இந்த ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் எஃப். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.7 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் செட் ஒய் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா அது ஒரு ரியல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது எஃப் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் உள்ள எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த எஃப் நம்ம டிஃபைன் பண்ணி எடுக்கிறோம்ல இது உண்மையிலே ஃபங்க்ஷனாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? is one of the machine that operate according to our conditions. ஓகேவா? இதான் என்னது? ஃபங்க்ஷன். இது ஒரு மிஷின், இது ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகேவா? எக்ஸுங்கிற ஒரு
ஒரு வேல்யூ நீங்கள் உள்ள தூக்கி போட்டிங்க அப்படின்னா அது என்ன பண்ணணும்னா எக்ஸை ஸ்கொயர் பண்ணி அதை 2லேருந்து மைனஸ் பண்ணி ஒரு அவுட்புட் வெளியே கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ இன்புட் என்னெல்லாம் கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 4 இன்புட் கொடுத்துருக்காங்க. -2, -1, 0, 3. இதெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்? இன்புட்டாக உள்ளே கொடுக்க போகிறேன். ஓகேவா? இதை இன்புட்டாக உள்ளே கொடுத்தோம் அப்படின்னா இண்டிவிஜுவலாக அதுக்கு என்ன வரும்? அவுட்புட் வெளியே வரும். ஓகே, அவுட்புட் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதில் -2 போட்டிங்க அப்படின்னா -2 ஹோல் ஸ்கொயர் -2 அப்படின்னு வரும். ஓகே, அப்படின்னா -2 அப்படின்னா -2 4 -2 ஆன்சர் 2 வரும். புரிஞ்சா? இதை நீங்கள் என்ன பண்ணோம்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு எக்ஸுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்லேருந்து அவுட்புட் எடுக்கணும். ஓகேவா? அதுக்கு என்ன செய்கிறேன்? f of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? f of x x square minus 2 என்ன பண்ணியிருக்காங்க? டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? when x is equal to -2. ஓகே, இது டொமைனில் உள்ள ஒரு எலமெண்ட். ஓகேவா? டொமைனில் உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்காக எக்ஸுங்கிற எக்ஸில் உள்ள -2 அப்படிங்கிற ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு என்ன பண்ண போகிறேன்? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கொண்டு போய் பண்ண போகிறேன். அப்படின்னா f of -2 x -2 போட்டிங்க அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாக -2 ஹோல் ஸ்கொயர் -2 அப்படின்னா என்ன ஆயிரும்? 4 -2 அப்படின்னா என்ன? இது 2. அப்படின்னா f of -2 is equal to 2. அப்படின்னா என்ன சொல்லிடலாம்? எக்ஸில் உள்ள -2 அப்படிங்கிற அந்த எலமெண்ட்டுக்கு இமேஜ் என்ன இருக்கும்? 2ங்கிற இமேஜ் கோடொமைனில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இது எல்லாமே கண்டுபிடிக்கணும். எக்ஸில் இவங்க கொடுத்துருக்க 4க்கும் என்ன கண்டுபிடிக்கணும்? இமேஜ் கண்டுபிடிக்கணும். எனக்கு கேட்டிருக்காங்க, எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்தது எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸில் -1 கொடுத்துருக்காங்க. அப்படின்னா f of -1 is equal to -1 whole square -2. -1 into -1 அப்படின்னா 1 -2 is equal to என்னது? -1. அப்போ f of -1 is equal to -1. ஓகேவா? அது என்ன அர்த்தம்? எக்ஸில் -1 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு -1 அப்படிங்கிற இமேஜ் கோடொமைனில் ஃப்ரேம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது when x is equal to 0. கோடொமைனில் எக்ஸ்னு இன்னொரு எலமெண்ட் இருக்குது. நான் என்ன செய்ய போகிறேன்? அந்த எக்ஸுக்கு இமேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். ஆனால் f of 0 அதாவது f of x is equal to x square minus 12 அப்படிங்கிற கண்டிஷனில் அப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னா f of 0 is equal to x square plus 0 minus 2. அப்படின்னா என்ன வந்துடும்? -2. அப்படின்னா f of 0 அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் டொமைனில் உள்ள எலமெண்ட்டுக்கு கோடொமைனில் -2ங்கிற இமேஜ் இருக்கும். அப்படின்னா என்ன வந்துடும்? 0, -2. அதே மாதிரி when x is equal to 3, x 3 இருக்க சொல்ல. அப்படின்னா f of 3 is equal to 3 whole power square -2. ஸ்கொயர் போட்டிங்கன்னா 3 3s are 9 -2. அப்புறம் என்ன ஆயிரும்? 7. அப்படின்னா f of 3 is equal to என்னது? 7. அப்புறம் என்ன அர்த்தம்? டொமைனில் உள்ள 3ங்கிற அந்த எலமெண்ட்டுக்கு 7 அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்கும்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டொமைனில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும், அதாவது -2 -1 0 and 3க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? இமேஜ் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நான் இமேஜ் கண்டுபிடிச்சோம்னா இது நம்ம என்ன சொல்லிடலாம்? இந்த ஃபங்க்ஷனில் உள்ள எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா ஆர்டர் பேராக இருக்கும். அதை என்ன பண்ணிடலாம்? நோட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக கண்டுபிடிச்சாச்சு. எலமெண்ட்ஸ் ஆஃப் f, இந்த ஃபங்க்ஷனோட எலமெண்ட்ஸ் என்ன? எலமெண்ட்ஸ் அப்படிங்க எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? ஆர்டர் பேராக தான் இருக்கும். அப்படின்னா -2, -2 -1, -1 0, -2 3, 7. இதான் என்னது? இந்த ஃபங்க்ஷனுடைய எலமெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த எஃப்னு சொல்லக்கூடியது இது ஒரு ஃபங்க்ஷனா ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? இப்போ தான் பார்த்தோம் what is functions. we know that what is functions. ஃபங்க்ஷன் அப்படின்னா f is a function இருக்கணும் அப்படின்னா அதில் ஆர்டர் பேர் a, b இருக்கணும். அதுக்கப்புறம் for each or every a belongs to capital A there exists an unique image b is belong to capital B. ஓகேவா? இதான் என்னது? ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இதை நான் என்ன பண்ணுறேன்? ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறேன். இது என்னது? எக்ஸு, இது ஒய், இது டொமைன், இது என்னது? கோடொமைன். ஏற்கனவே சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸில் உள்ள எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. -2 -1 0 and 3. இந்த ரெண்டுக்கும் நடுவில்
செயல்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2. ஓகேவா? ஓகே, இப்போ இது செயல்பட்டதுனால எக்ஸ் என்ன ஆகிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு இதனுடைய அவுட்புட் கிடச்சிருக்கு. அது 2, அடுத்தது -1, -2, அடுத்தது 7. ஓகே, என்ன இருக்குது அப்படின்னா -2க்கு 2 அப்படிங்கிற ஒரு இமேஜ் கிடச்சிருக்கு, -1க்கு -1 கிடச்சிருக்கு, 0க்கு -2, 3க்கு 7. ஓகேவா? Here we note or noted that every elements in the domain X of F has an unique image in codomain Y of F. என்ன சொல்லலாம்? Therefore F is a function. இதோட இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த வீடியோ அடுத்த சம்பந்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.